ஒரே ஒரு விதை, இதை சாப்பிடுங்க, உங்க குடும்பமே இனி மருத்துவரை பார்க்க வேண்டாம். அற்புதம். உடலில் வரும் வியாதிகளுக்கு முக்கிய காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதே ஆகும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தினாலே வியாதிகள் வர வாய்ப்பில்லை. இருக்கும் வியாதிகளும் அழிந்துவிடும். ஒரு விதை பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்து நீரிழிவு நோய், இதய கோளாறு நீக்குவது, கெட்ட கொழுப்புகளை குறைப்பது, தைராய்டு பிரச்சனை குறைப்பது, ஏன் பெண்களுக்கு கர்ப்ப காலங்களில் வரும் வாந்தி மயக்கத்தை கூட தடுக்கிறது என்றால் இதை யாராவது வேண்டாம் என்று சொல்வார்களா? இன்னும் எண்ணற்ற பழங்கள் எப்படி இதை சாப்பிட வேண்டும் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். சூரியகாந்தி தாவரத்தின் பழத்தையே நாம் சூரியகாந்தி விதை என்று அழைத்து வருகிறோம். அது பழத்தின் அமைப்பை ஒத்து இருப்பதே இதற்கு காரணம். உமி நீக்கப்பட்ட பிறகு கிடைக்கப்படும் பருப்பு உண்ணப்படும் பகுதியாகும். இது ஊட்டச்சத்து நிறைந்த பருப்பாகும். எனவே இவற்றை உட்கொள்வதால் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் உட்கொள்வதற்கு முன்பு அதில் உள்ள நன்மைகள் பற்றி அறிந்து கொள்வது அவசியம். அந்த வகையில் நீங்கள் சூரியகாந்தி விதைகளை சாப்பிட்டு வருகிறீர்கள் என்றால் எண்ணற்ற பலன்கள் உடலுக்கு கிடைக்கிறது என்று அர்த்தம். சூரியகாந்தி விதையில் எண்ணற்ற மேக்னீசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளது. இச்சத்துக்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அது மட்டுமில்லாமல் உடலில் உள்ள கெட்ட கிருமிகளை வேரோடு அழிக்கிறது. சூரியகாந்தி விதைகள் உடலில் உள்ள நச்சுத்தன்மையும் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கும் தன்மை கொண்டது. எனவே சூரியகாந்தி விதைகளை சாப்பிட்டு வருவதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பினை எளிதில் குறைக்கலாம். சூரியகாந்தி விதையில் உடலின் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தக்கூடிய என்சைம்கள் அதிக அளவு உள்ளது. இது குறிப்பாக பெண்களின் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரோன் ஹார்மோன்களின் அளவை சமநிலைப்படுத்தி மாதவிடாய் மற்றும் தைராய்டு போன்ற அறிகுறிகளை சமப்படுத்துகிறது. மேலும் இதில் உள்ள தாமிர செல்கள் புற்றுநோய் வராமல் தடுக்கும். செரிமானத்திறன் அதிகரிக்கிறது. மேலும் கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதங்களில் ஏற்படக்கூடிய வாந்தி மற்றும் குமட்டல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது. சூரியகாந்தி விதைகளில் உள்ள நொதில்கள் செரிமான மண்டலத்தை ஒழுங்குபடுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறது. அது மட்டுமில்லாமல் வயிறு மற்றும் குடல் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தி குடல் நோய்கள் வராமல் தடுக்கிறது. சூரியகாந்தி விதையில் டயாமின் என்ற சக்தி உள்ளது. இது உடலின் ஆற்றலை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் எலக்ட்ரோலைட்டுகளும் உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது. எனவே சூரியகாந்தி விதைகளை சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை பெறலாம். சூரியகாந்தி விதைகளை பொரித்து சாப்பிடலாம், காய்கறிகளுடன் வதக்கி சாப்பிடலாம், பர்கர் போன்ற உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம், காலை உணவுகளில் சாலட்டுகளும் சேர்த்து சாப்பிடலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இவர் கூட சக ஓட்டுநர் தான். நாங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள இங்கே ஒற்றுமையா இருக்கோம். எங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வருமானம் இல்லாமல் நாங்கள் வந்து தொழில் செய்யணும். எங்களுக்கு போதிய வருமானம் இருக்குது. அதுக்கு உண்டான உழைப்பு உழைக்கணும். டிக்கெட் பண்ணுறது நாங்கள் வந்து இந்த ஓலா ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் தந்து விட்டு வண்டியிலே உட்காந்துருப்பாங்க. ஒரு வயசானவங்க வந்தால் கூட டோர் தந்து விட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு சில்பாய் கீழே விடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. எங்கள் ஈவனில் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஒரு வயசானவங்க வந்தாலும் எது வந்தாலும் நைட் ட்ராவலில் இன்றைக்கி தான் வந்து இந்த சிசிடிவி, ரெண்டாவது வந்து சென்சாரு, இந்த கேமரா இதெல்லாம் இருக்குது. நாங்கள் ஓட்டும் போதெல்லாம் எல்லாம் கிடையாது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நாங்கள் வந்து பொறுப்பாக எடுத்து போயிட்டு எங்களோட சேவைகள் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. நாங்கள் வந்து எங்கள் சேவைகள் என்னமோ சேவை மாதிரி தான். இப்போ என்னதான் காம்படிஷன் எங்களுக்கு உண்டான பார்ட்டிங்க பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமரும் வந்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ தான் சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் போகிறோம், அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ரொம்ப லாங்காக போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500-2000 சம்பளம் கிடைக்கும். எங்களுக்கு போனஸ் மாதிரி. லாங் கண்டினியூவாக போகிறது கிடையாது. போனோம்னா ஒரு போனஸ் மாதிரி, வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சாதா சாப்பாடு சாப்பிட்றோம், அன்னைக்குன்னா வந்து கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுவோம். புரியுதுங்களா? இன்னைக்கு மத்தி மீன் வீட்டில் குழம்பு பார்க்குறோம், இன்னைக்கு கூட கொஞ்சம் 2 முட்டை சேர்த்து சாப்பிடலாம். இதுதான் வாழ்க்கை. சந்தோஷம் நிலையானது ஐயா. இங்கே ஒற்றுமை தான் சந்தோஷம்.